கரூர் மருத்துவமனை கல்லூரியில கடந்த 2 மாத காலமா இங்க மருந்து இல்லைங்க. இங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க திருச்சி, திண்டுக்கல் அந்த மாதிரி போனோம் எங்கேயுமே மெடிசன் கிடையாது. இதனால பாத்தீங்கன்னா இப்ப 52 பேருமே பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. நார்மலா நீங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனடியா அந்த ஃபேக்டர் 8 அப்படிங்கிற காரணை போட்டா மட்டும்தான் அது சரியா. அப்படி இல்ல அப்படின்னா வீக்கம் வத்தமும் வத்தாது, ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அது நிக்காது. எதுவுமே பண்ண முடியாது. பெட்ரோஸ்ல தான் இருக்காங்க. இது சாத்தியம் அப்படின்னா பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா 52 பேருக்கு தற்கொலை பண்றது கூட ஏதாவது வெளியே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி கூட கரூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா 52 பேர் மொத்தம் இந்த நோயால பாதிக்கிறாங்க. இது என்ன நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம நார்மல் மனுஷன் எப்படி கீழே விழுந்தா உடனடியே சரியாகுது. கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டுச்சு, வீக்கமாச்சு அப்படின்னா அது வீக்கம் தானா குறையாது. ஃபேக்டர் அப்படிங்கிற காரணி போட்டா மட்டும்தான் வீக்கம். அது மட்டும் இல்லாம அடிபட்டுச்சு, ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேக்டரி போட்டா மட்டும் தான் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அது வரைக்கும் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். இது கரூர் மருத்துவமனை கல்லூரியில தொடர்ந்து இந்த மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த 2 மாத காலமா இங்க மருந்து இல்லைங்க. இங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க திருச்சி, திண்டுக்கல் அந்த மாதிரி போனோம் எங்கேயுமே மெடிசன் கிடையாது. இதனால பாத்தீங்கன்னா இப்ப 52 பேருமே பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. ஸ்கூல் போறதுல இருந்து, காலேஜ் போறதுல இருந்து, வேலைக்கு போறதுல இருந்து எதுவுமே முடியல. கீழே விழுந்தாங்க அப்படின்னா ஜாயின் எல்லாம் வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால சுத்தமா மறக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பெட்ரோஸ்ல தான் இருக்காங்க. இது ஒரு 2 மாச காலமாவே இதுதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு உடனடியா மருந்து தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னாக்க மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு. இது சாத்தியம் அப்படின்னா பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா 52 பேருக்கு தற்கொலை பண்றது கூட ஏதாவது எழுதி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி கூட இப்படியே வாழ்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அது என்ன நோய்ங்க, என்ன மருந்து வேணும்? இதோட பேரு ஹீமோபிலியான்னு சொல்லுவாங்க. இது ரத்த உரையாமைங்க. நார்மலா ஜீன் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனடியா அந்த ஃபேக்டர் 8 அப்படிங்கிற காரணை போட்டா மட்டும்தான் அது சரியா. அப்படி இல்ல அப்படின்னா வீக்கம் வத்தமும் வத்தாது, ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அது நிக்காம போயிட்டு. கரூர் மருத்துவமனையில எத்தனை மாசமா இருந்த மருந்து? குறைஞ்சது 1.5 மாசமா ஸ்டாக் கிடையாதுங்க. கேட்டா அப்படின்னா அங்க ரெஸ்பான்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இன்டர்ன் போட்டிருக்கோம், வந்தா சொல்றோம் அப்படின்னு. இப்ப நாங்க அடிபட்டுச்சு, ரத்தம் நிக்கல அப்படிங்கும்போது இந்த ரத்தம் ப்ளீடிங்கோட பாத்தீங்கன்னா வெளியூருக்கும் போக முடியாது. அங்க போனாலும் அங்கேயும் மருந்து இல்லாம திரும்ப தான் வர்ற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வே இல்லாம தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க 2வது படிக்கிறவங்க, 3வது படிக்கிறவங்களா இன்னுமே ஸ்கூல் போகாம வீட்டுல தான் இருக்காங்க, மெடிக்கல் லீவ்ல தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வு வந்தாதான் நாங்க அடுத்த ஸ்டெப்